இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் ஐயா. இந்த மகர ராசிக்கு வந்து தை பிறக்கும்போது ஏதாவது புதிய வழி பிறக்குமா ஐயா? அழகு, அழகு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மகர ராசிக்கு வந்து மதிப்பு மரியாதை எதிர்பார்க்குறவங்க. ம். அவங்க வந்து எந்த ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் அவங்க ம். எதிர்பார்க்குறது ரெஸ்பெக்ட். ம். நம்மள வந்து மரியாதை பண்ணா, அவங்க வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சா, யார் வீடா இருந்தாலும் அவங்க வருவாங்க. மதிப்பு, ம். மரியாதை, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணும். அது எல்லாத்துட்டுமே இன்க்ளூடிங் ஃபேமிலியா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், யாருக்கிட்ட இருந்தாலும் எதிர்பார்க்குறது மரியாதை தான். ஓகே. பாசத்துக்கு அடிவானவங்க. பாசத்துக்கு அம்மா பாசம் பிடிச்சவங்க. மகரம் வந்து அம்மா பாசம் பிடிச்சவங்க. அது அம்மா பாசம் பிடிச்சவங்க. அதனால வந்து ம். என்னன்னா, அவங்க அம்மா சொல்ல என்ன சொல்றாங்களோ, அம்மா பேச்ச மீறாதவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மகரத்த ம். பொறுத்தவரை அம்மா பேச்ச அம்மாவுக்காக எத்தனை செலவு பண்ணாது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் அம்மாவுக்காக உயிர் வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனா ஓகே. என்னன்னா, குடும்பத்த பொறுத்தளவு இவங்க எதிர்பார்க்குறது, இவங்களும் எதிர்பார்க்குறது பாசம் தான். குடும்பம் ம். பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பாசம் எதிர்பார்ப்பாங்க. இவங்க 2 பேருமே அம்மா பைத்தியம். அது மகரத்த பொறுத்தளவு அம்மா பைத்தியம். ம். இவங்க வந்து என்னன்னா, இப்ப சூரியன் உட்காந்துருக்கான 4ஆம் இடத்து இப்ப இந்த மாசம் அதிகமான அஃபெக்ஷனா இருக்கும். இப்ப தை மாசம் வந்து அம்மா மேல பைத்தியம் அதிகமான பைத்தியமா இருக்கும். கூட யார கவனிக்கிறாங்களோ ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் அம்மா பைத்தியம். அப்ப என்னன்னா, குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன உரசல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன உரசல் இருக்குது. இப்ப ராசிக்கு 2ல் வந்து ராகு உட்காந்துருக்காரு. ராகு வந்து 2ல் இருக்கக்கூடாது. ம். 2 இருந்துன்னு என்னன்னா, பணப்பற்றாக்குறை, பணச்செலவு, வார்த்தை ஏதாவது தப்பா விட்டுறது. நம்ம ஓகே. ஸ்லிப்பிங் நம்ம ம். சொன்ன வார்த்தை ஏதாவது வேகமா சொல்லி வார்த்தை ஏதாவது மற்றவங்கள மனசை புண்படுத்துற மாரி சொல்றது. ஆனா ம். சனி நல்லா இருக்காரு. சனி வந்து ஓகே. லக்னாதிபதி 3ல உட்காந்துருக்காரு. ராசி அதிபதி 3ல உட்காந்துருக்காரு. சனி நல்லா இருக்குது. உடல்நலக் கோளாறுகள் இருந்தா சரியாயிரும். இது நாள் வரைக்கும் வந்து பொதுவா வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வந்து வலது கை வலிக்கும். வலது கை தோளெல்லாம் வலிக்கும். ஓகே. சாரி இடது கை இந்த கழுத்தெல்லாம் அவங்களுக்கு வலி உண்டு. வலது கை ம். இடது கை வலி இருக்கும் பெண்களுக்கு. பெண்களா இருந்தாலும் ஆண்கள் இடது கை வலி இருக்கும். இந்த ம். பிடனி சம்பந்தமான வலிகள்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாரி வந்து உணவுகள் வந்து அவங்க வந்து கரெக்ட்டா சாப்பிட்டாங்கன்னா எந்த வியாதியும் வராது. எப்படி நம்ம துலாத்துக்கு சொன்னோமோ, அதே மாரி ஆமா. வந்து இந்த ராசிக்காரர்கள் உணவை கரெக்ட்டா கையாண்டாங்கன்னா, எந்த வியாதியும் வரக்கூடிய வாய்ப்பு இல்ல. சூப்பர் பொதுவா ஐயா. வந்து இந்த தை மாசம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சூப்பர் ஐயா. இப்ப திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கல்யாண பாக்கியம் கண்டிப்பா கிடைக்குமா? குரு வர்றாரு. மே மாசத்துக்கு அப்புறம் திருமணம் நடக்கும் உங்களுக்கு. இப்ப இப்ப தை மாசம்னு சொல்ல முடியாது. இப்ப ம். பொண்ணு தேடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். குரு பார்க்கறக்கு ஆரம்பிச்சுருவாரு. வந்துருவாரு. குரு ஓகே. பார்க்கும்போது மே மாசத்துக்கு அப்புறம் அதாவது வைகாசி தமிழ் மாசம் வைகாசிக்கு மேல திருமணம் கண்டிப்பா நடக்கும். ஓகே. பொன் பொருள் வாங்கணும்னா அதெல்லாம் வாங்குவாங்க. வாங்கிருவாங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பல பக்கம் பணம் வைக்கிறவங்க மகர ராசிக்காரர் தான். வீட்ல வச்சிருந்தாங்கன்னா, ம். பீரோல வைப்பாங்க, டேபிள்ல வைப்பாங்க, புஸ்தகத்துல வைப்பாங்க, துணியில் கண்ட பக்கம் வைக்கிறவங்க அந்த ஒரு ராசிக்காரர் மட்டும் தான். ஓகே, ஓகே. இப்போ ஒரு இடத்துல பணம் வச்சிருக்க மாட்டாங்க. பர்ஸ்க்குள்ள ம். வச்சிருப்பாங்களா? வீட்ல ஏதாவது ஆஃபீஸ்ல வச்சிருப்பாங்களா? புஸ்தகம் ஏதாவது கடையில வாங்குனா, அந்த புஸ்தகத்துக்குள்ள 50, 100 வச்சாங்கன்னா, அது அப்படின்னு மறந்துருவாங்க. பல ம். பக்கம் பணம் வைக்கிறவங்க மகர ராசிக்காரர் மட்டுமே. ஓகே. இவங்க இப்ப தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா, இது உகந்த காலமா அந்த இருக்குமா? இப்ப குரு மாறுன பிறகு தொழில் துவங்கலாம். குரு வந்து ஓகே. மார்கழி இந்த 30/8 அதாவது 5வது மாசம் மே மாசத்துக்கு அப்புறம் பண்ணலாம் அவங்க. ஓகே, அது ஓகே. அப்புறம் வைகாசி. அதாவது கவனமா இருக்க வேண்டிய விஷயம். ஆமா. அது ஒண்ணு குடும்பத்துல தான். மட்டும் கவனமா இருக்கணும். சாப்பிடணுங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா ஓகே. உடல்ல சாப்பாடு தான் உங்களுக்கு வியாதி வருது. இந்த கை வலியெல்லாம் சொன்னேன்ல, ஆமாய்யா. வேலைக்கு சாப்பிட மாட்டாங்க. வேலையில் போய் உட்காந்தா அதே வேலை மும்முரமா இருக்கும். மாடு மாரி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ம். அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் வந்து மகரம் அப்படிங்கிற மற்ற எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. மாடு ம். மாரி வேலை செய்வாங்க. ஸோ வந்து வேலையில கவனம் செலுத்துனாங்கன்னா போதும், அவங்க வந்து ஜெயிச்சுருவாங்க. ஓகே. உடல்நலன்ல கவனமா இருக்கணும். குடும்பத்த பார்த்துக்கிறதுலயுமே வந்து சாப்பிடணும். மகரம் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான பலன்கள் வந்து மகர ராசிக்கு குடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோவ பார்க்குறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா கண்டிப்பா, இருக்கும்னு கண்டிப்பா. நினைக்கிறேன். ம். சூப்பர் ஐயா. பொதுவா தை மாசம் அப்படிங்கிறது வந்து உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் வந்து உத்தராயண காலம். அதாவது வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து ம். ஆடி முதல் வந்து மார்கழி வரைக்கும் வந்து தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த காலத்துல வந்து என்னன்னா, சுபங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய கோயில் திருவிழா மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தை மாசம் நடக்கும். தை மாசத்துக்கு மேல இந்த உத்தராயண காலத்துல தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு. ஒரு பீஷ்மரே வந்து அந்த காலத்துல அம்புப்படியில் கர்ணனால் வந்து இது பண்ணப்பட்டு அங்க உள்ள இருக்காரு. அவர் வந்து ம். உத்தராயணத்துல தான் வந்து ஏன்னா வீரன் வந்து உத்தராயணத்துல தான் மரணம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அம்புப்படிகள் உயிரோடயே இருக்காரு. உத்தராயண காலம் ஆரம்பிச்ச பிறகு தான் அவர் வந்து இயற்கை எய்றார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வந்து இந்த எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்க்குறபோது கடைசி நாள் போகி பண்டிகை அப்படின்னு கடந்த விஷயங்கள் என்னென்ன பழையன கழிதலும் புதியன ம். புகழும் மாற இருக்கிற விஷயத்தை பூராமே நம்ம கழிச்சு விட்றோம். பழசு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு எரிக்கிறது, விலைக்கு போட்டுறது, குப்பையில் போட்டது எல்லாம் போட்டு புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தை மாதம் நம்ம என்ட்ராக போகிறோம்.
அப்போ தை மாதம் என்ட்ரு ஆகும்போது சூரியனும் மகரத்தில் வந்துடுறாரு, கூட வந்து சந்திரனும் பின்னாலேயே வந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவாருன்னா, காலச்சக்கரப்படி 10ல் உட்காந்துக்கிறான். எல்லாத்துக்கும் வந்து மக்களுக்கு புறம் நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்லது செய்யறதுக்காக போவார். அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து 4 கடகம் பார்க்குறாரு. கடகங்கிறது 4ஆம் இடம், காலச்சக்கரப்படி 4ஆம் இடம். வண்டி, வாகனம், சுகம், தொழில், போக்குவரத்து எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவாரு. வீடு கட்டுறவங்களுக்கு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வேலை. இது நீண்ட நாளாக எதிர்பார்த்து இப்போ 4ங்கிற என்னென்ன விஷயம் இருக்கோ, அவங்க அம்மாளுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்களுக்கு அம்மாளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடம்புக்கு நல்லது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இவனுக்கு என்னென்ன முயற்சி பண்ணி நடக்காத விஷயங்கள் பூராமே நடக்கக்கூடிய அமைப்பு பண்ணுவான். தொழிலில் வந்து எதிர்ப்புகள், சத்துருக்கள், ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல எல்லா பக்கம் போட்டி பொறாமைகள், சத்துருக்கள் இல்லாத இடமே கிடையாது. அப்போ அந்த சத்துருக்களை பூராமே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே ஓடிடுவாங்க. இந்த மாதம் வந்து அந்தளவுக்கு ஒரு பொதுவாக வந்து மக்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வறுமைங்கிறது வராது, பசிப்பினி வராது. இப்போ வந்து இந்த மாதமெல்லாம் வந்து வியாதிகள் வரக்கூடிய நிலையில் எந்த வியாதிகளும் வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. பொதுவாக தெய்வ அனுகூலம் இருக்கும். இப்போ ஆன்மீகம் நிறைய போயிட்டு இருப்பாங்க. மக்கள் வந்து ஆன்மீகத்துக்காக கோயில் குளம் போகிறது எல்லாமே வந்து இப்போ அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஸ்தலங்களுக்கு புனித ஸ்தலம்னு நம்ம எந்தெந்த கோயில்கள் சொல்லுமோ எல்லா கோயிலுக்கும் இந்த மக்கள் வந்து தேடக்கூடிய கட்டம் அதிகமாகும். போன வருஷத்தை விட இந்த மாதமானது அதிகமாகும். தை மாதம் வந்து வழக்கத்தை விட ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சு ஐயப்பன் மலைக்கு போகிறாங்கன்னு வச்சு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், வழக்கமாக ஒரு 1 லட்சம் போகுதுன்னா இந்த வாட்டி கூடுதலாக போகும். ஒரு 1,50,000 லட்சம் போகிறோம், 2 லட்சம் போகலாம். அப்போ வந்து இந்த வருஷம் வந்து ஆன்மீகத்துக்காக மக்கள் தேடுதல் நிறைய இருக்கும். இது நாள் வரைக்கும் தடை, ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த சமயத்தில் இருக்கிற ஒரே ஒரு தடை என்னன்னா திருமணம் தடைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. 2வது தொழில், நிறைய படிச்சிருப்பான், டாக்டர் படிப்பான், தொழில் கிடைக்கும். இப்போ இதெல்லாமே வந்து இந்த உத்தராயண காலம் அப்படிங்கிற காலகட்டத்தில் நல்லது நடக்கும். இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு தை மாதம் சூரியன் வந்து எங்கே வந்துடுறாரு, அட்டகாசமாக மகர ராசிக்கு வந்துடுறாரு. ஸோ வந்து நாடு நல்லா இருக்கும், நாடு மக்கள் நல்லா இருக்கும், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். அதே மாதிரி வேலை இல்லாமல் புதுசாக தேர்றாங்க, டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், இது நாள் வரைக்கும் ஒரு சில முயற்சியில் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, ஒரு வேலைக்காகவே எதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் போட்டது வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய காரியம் உண்டு. ஒரு வேலை கிடைக்கல, ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல போட்டிருக்காங்கன்னா அது கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் வந்து இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்த மேலதிகாரிகள் பூரா சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட்டாளிகள் புது புது கூட்டாளிகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அவன் போகிறான் அப்படின்னு இந்த மாதம் வந்து தை மாதம் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை எதிர்பார்ப்போம். போகிற இடத்துல சந்தோஷமான சூழ்நிலை எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பணம் வந்து ஒருத்தவங்ககிட்ட சிக்கிட்டு இப்போ யாராவது கொடுத்துட்டு பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய கொடுத்துருவோம், லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கோம், வராமல் இருக்குன்னா இந்த மாதம் வந்து அவங்க அப்ரோச் பண்ணி கேட்டாங்கன்னா அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளியூரோ வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. தொழில்துறை நல்லா சிறப்பாக இருக்குது. பொதுவாக வந்து இந்த மாதமானது வந்து தை மாதமானது வந்து பொதுவாக வந்து அப்படி இருக்கும். இதே தை மாதம் அப்படிங்கிறப்ப குடும்பஸ்தனுக்கு எப்படி இருக்கும்னா, அவனுக்கு குடும்பஸ்தனை பொறுத்தளவு அவன் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தான்னா அவனுக்கு ஒரு நிம்மதியான மூச்சு விடக்கூடிய அமைப்பு இருக்கும். குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்கும்னா, குடும்ப தலைவிக்கும் சந்தோஷம். குடும்பத்தில் வந்து 2 பேர் சண்டை போட்டுருந்தாங்கன்னா சண்டையானது இந்த தை மாதம் கண்டிப்பாக பெரும்பான்மை எல்லா ராசிக்காரர்களுக்குமே சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.